அதுங்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எல்லாம் போச்சு, மாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தக்காளி Black கலர்ல இருக்கு. ஹாய் ஸ்கூபி. எறும்பு வீடு பாக்குறீங்களா? இது டாடி மாதிரி, குட்டி டாடி மாதிரி எந்து. ரெண்டு வேளை தண்ணி ஊத்துவேன், காலையில சாயங்காலம். குட் மார்னிங் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு முக்கியமான வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. என்னன்னா, அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி? எல்லா செடியும் இருக்கா இல்லையா? என்னாச்சு? அப்பாவோட ஃபார்ம் இஸ் டிஸ்ட்ராய்ட். அதான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 months இருக்குமா டாடி சென்னை வந்து? ஆமாம், 2 மாதம். புடலங்க தானே இது டாடி? இங்கே இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் போல இருக்கே. வெண்டைக்காலாம் வந்திருக்கு. அப்பா அம்மா சென்னைக்கு வந்து ஒரு 2 months ஆச்சு. இந்த 2 months அவங்க அங்கே இருந்ததுனால ஃபார்மை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல. அண்ட் மெயின்டைன் பண்ணாத ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். எவ்வளோ புல் இருக்குது பாருங்கள். பாருங்கள் என்ன டாடி காணோம்? ரம்புட்டானு என்னென்னமெல்லாம் இருந்துச்சு. பட்டும் பூச்சி ஒன்று 2 செடி பட்டுருச்சா? ஆமாம், அந்த சொந்தங்கள் அனைவருக்கும் தோட்டமே வித்தியாசமாக ஆகிப்போச்சு, மாறி போச்சு. பாருங்க, இப்போ இதெல்லாமே க்ளீன் பண்ணணுமே அப்போ கொய்யாக்கா. ஏய் ஜேடன் நீங்க வா, ஜேடன் நீங்க வா. கொய்யாக்கா இருக்கு, அது தெரியுதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன்ல. சிலதுல எல்லாமே வெஜிடபிள்ஸும் வந்திருக்கு. இங்கே ஒரு ஃப்ரூட் நம்ம பார்த்துருக்கோம். கிழங்கு ரெடியாக இருக்குமா? நீட்டு கத்திரி, அந்த கத்திரிக்காய். ஆமாம், வலதனங்கான்னு சொல்லுவாங்க. இதை இந்த நீட்டு கத்திரிக்காய். நீட்டுக்கு வலதனங்கான்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது வந்து பச்சை மிளகாய் ஃபுல்லாக அறுவடை ரெடியாக இருக்குது ஹார்வெஸ்ட்டுக்கு. பழம் ஆகிடுச்சு. நீ பார்த்தியாங்க? அங்கே பாரு அந்த மிளகா, பச்சை மிளகா. இங்கே வா ஜேடன். ஆமாம், அது ரெட் சில்லி. ஆல்ரைட் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அப்பா ஃபார்மை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த ஹார்வெஸ்ட் பண்ண வெஜிடபிள் ஃப்ரூட்ஸையே குழம்பு வச்சு சாப்பிட்றோம். ஃப்ரூட்ஸை குழம்பு வைக்க முடியுமா? சரி ஓகே, கொய்யாக்கா சட்னி வச்சிருவோம். கொய்யாக்கா சட்னிமா இட்லிக்கு நாளைக்கு. கொய்யாக்கா சட்னி, அம்மா கொய்யாக்கா சட்னி சூப்பரா இருக்கும். நான் வச்சு தரேம்மா, நீ சாப்பிடு. ஜேடன் என்ன பேக் ஷாட்ல நிக்கிறான்? சார் ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். நான் வந்து தூங்கி எழும்புனேன், பல்லு கூட தேய்க்கல, குளிக்கல, எல்லாத்தையும் சொல்லு. பல்லு தேய்ச்சியா? நீ மட்டும் தான் தேய்ச்சியா? வேற யாரும் தேய்க்கலையா? ஆக்சுவலா ஊர்ல இருக்கிற வீட்டுக்கு வந்த உடனே டாடி வர வழியெல்லாம் சொல்லிட்டே வந்தாங்க. அங்க இருக்கிற செடி எப்படி இருக்குன்னு தெரியல, நிறைய புல்லு முளைச்சிருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. வாட் இஸ் தட்? மணத்தக்காளி. அடடா, மணத்தக்காளி. சாப்பிட்டு பாருங்க. தக்காளி Black கலர்ல இருக்கு. சரி நீங்க சாப்பிட்டு பாருங்க. மணத்தக்காளி ஜேனோட ஃபேவரட் தக்காளி இவனுக்கு கொடுங்க. மகள் நீ சாப்பிடு. அங்க பாரு அக்கா சாப்பிடுறா பாரு. அதாங்க கிரேப்ஸ் மாதிரி இருக்கு. அதாங்க சாப்பிடு ஜேடன் சாப்பிடு. இரு மக்களா. ஒண்ணுடே. சாப்பிடுங்க. தக்காளி தான் ஃபேவரட்ல, சாப்பிடுடா. ஜேனா டேய் சாப்பிடுற, ஓவரா பண்ணாத. நாக்கா அங்க பாருங்க என்னென்ன பண்ற. சாப்பிடுறா, நல்லா இருக்கா? இங்க பாருங்க செடி. சரி அது கொடுங்க. ஏய் எல்லாத்தையும் பறிக்காதீங்க, ஹார்வெஸ்ட் பண்ணல. வாவ், மணிமணியா இருக்குல்ல அது. உனக்கா? நிறைய இருக்கு எல்லாம் எனக்கு. இரு பாருங்க மக்களே, ஹார்வெஸ்ட் டாடி ஃபார்ம்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற ஒரு முரத்துல போட்டு காட்டலான்னு பார்த்தா இவ விட மாட்டா போல இருக்கே. நம்ம சாப்பிடுவோம். இந்த காந்தாரி மிளகாய் இதெல்லாம். ஓ வாவ், இது சின்ன வயசுல சாப்பிட்டது, அதுக்கு அப்புறம் கிடைக்கவே இல்லையே. கண்ணுக்கு ரொம்ப நல்லது மாதிரி. கண்ணுக்கு, வயிற்று புண்ணுக்கு. ஆமா, கண்ணுக்கு புண்ணுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. வேற என்னென்ன செடிலாம் இருந்துச்சு டாடி? தென்னை மரம். அந்த இடத்துல ஒரு முந்திரி மரம் இருந்துச்சு. எங்க அது காணோம்? பட்டுருச்சு எங்க? ஆமா அனி இங்க பாரு. இதானே டாடி? ஆமா, கேஷ்யூ வந்து தண்ணி நிறைய தேவையோ. இங்க பாருங்க செடி பட்டுருச்சு, தண்ணி ஊற்றி இருக்கணும்ல டாடி.
தண்ணி ஊற்றல காய போச்சு. எந்த இதுவும் அப்படியே நிற்கிது. அவக்காடா அவக்காடோ பரவாயில்லல்ல. ஆனால் புல் வந்து மேலே மூடிடுச்சு. ஆமாம், அவக்காடோ நல்லா இருக்கு. இந்த கிழங்கெல்லாம் எப்படி டாடி எடுக்கலாம்ல நம்ம? இல்லை இப்போ எடுக்கக்கூடாது. இன்னும் அந்த ஒரு ஆளை விட்டு வேலைக்கு எல்லாத்தையும் கொத்தி அதை இது பண்ணுவாங்க. அப்போ இதை ஃபுல்லாக நம்ம இப்போ ரெடி பண்ணணும். மண்ணை எல்லாம் கொஞ்சம் கிளறி கொடுப்பாங்க அந்த வேற ஓட்டத்துக்காக. இது பாருங்க, எவனோ ஒருத்தன் பிடிச்சி என்ன இழுக்கிறான். தென்னை மரம் மட்டும் அப்படியே தென்னை மரம் பக்காவாக இருக்குது. பப்பாளி பப்பாயும் இதாகி போச்சு. இந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல டாடி. தண்ணி ஊற்றாததுனால அந்த பப்பாயுமே அது இருக்கக்கூடாது. இது இருக்கக்கூடாதுல்ல. இந்த மாதிரி வரது உடனே நான் நின்றுட்டேன்னா முதல் பூ வரும்போதே அதை ஒடிச்சு போட்டிருப்பேன். அது தேவையில்லைல்ல. இது இந்த மாதிரி சின்ன பூ தான் வரணும். இதுதான் வரணும். எஸ், இது பாருங்களேன், இது ஏதோ ஒரு கோஸ்ட் பப்பாயா ட்ரீ மாதிரி இருக்கு. ஆண் பப்பாளி இது வந்து இந்த மாதிரி வள்ளி வள்ளியாக வந்தால் இப்படி தான் பூத்துட்டே இருக்கும், காய் வராது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதான் மேல் பப்பாளி, இது வந்து ஃபீமேல் பப்பாளி. இதாக இருக்கு. சின்னதா அதில் தான் காய் அதில் வரும். ஓகே, இதில் கூட வராது. இதாக இருக்குல்ல, இதுவும் அவ்வளோதான். இது மேல். எல்லாம் பிடிங்க. ஆமாம், நம்ம அப்போ க்ளீனிங் ஒன்று தனியாக செப்பரேட்டாக பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும். இப்போ வீட்டுக்கு போயிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை இன்னும் நான் சாப்பிடல, சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே நின்றுருந்தேன்னா தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா வளர்ந்துருக்கும். இது என்ன சொன்னீங்க? இந்த இதில் பட்டை. ஆமாம், கறி மசாலா கறிக்கு போடுறது இலை. கொழுக்கட்டை சுடுறது நல்லா இருக்குது டேடியில். இது ஓகே தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றா எத்தனை நிற்கிது? இது ஒன்று. அங்கே ஒன்று நிற்கிதுல்ல, கீழே அதான் இருக்குது. ஒன்று, இதோ ஒன்று இருக்குது, 2, 3, 4 இருந்துச்சு. ஒன்று காணோம். இப்போ 3 இருக்குது. மேலே இருக்கிற ஃபார்மை நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், புல்லெல்லாம் சூப்பராக இருக்குல்ல. புல்லெல்லாம் வெட்டி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். டேடி இதுவும் கிழங்கு தானே டேடி? இதுவும் பாருங்களேன், எல்லாம் போச்சு. ஃபார்மே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நானா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல டேடி. இங்கே மழை இருக்கும், சரி ஓரளவுக்கு செடியெல்லாம் தப்பிச்சிடும்னு நினச்சேன். நாரத்தக்காய் இது. அது பரவாயில்ல, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கு அந்த கிழங்கு இல்லை, சேம்பு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டேடி. முட்டை சேம்பா அது? முட்டை மேலே ஆமா இருக்கா, வேக வச்சு வச்சிருக்காங்க. அடடடா, அந்த முட்டை சேம்பு இருக்குல்ல, அது மம்மி பண்ணியிருக்காங்களாமே. அதுக்கு பொடியும் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆஹா, ஒரு காயை 75 ரூபா. நம்மளுக்கு ஃப்ரீயாவே கிடைக்குது. அவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணாம நம்ம ஃபார்ம்ல இருந்து ஃப்ரீயாவே கிடைக்குது. ஸோ இதனால என்னன்னா மக்கள், நம்ம வீட்டில் ஃபார்ம் இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். அது காடோட கிஃப்ட். ஓகே, என்ன 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 சார்? என்ன சார்? ஏண்டா புகை வர்றதையா நான் இப்போ பார்க்கணும். அங்கே புகை வருதான், கூப்பிட்டு காட்டுறான் புகைன்னு. இதுக்காடா என்ன கூப்பிட்ட? எவ்வளோ முக்கியமான வேலை பண்ணிட்டு இருந்தேன் நான். தூக்கலாம் முடியாது இன்னும். அங்கே என்ன இருக்கு? இது வந்து முருங்கை மரம். முருங்கை மரம் நல்லா இருக்கு. அது தெரியுமா என்னன்னு? அது அந்த இது வச்சே கேன்சருக்கு உள்ளது, கொட்டி தக்காளின்னு சொல்லுவாங்க. அப்படியா? ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷமான அந்த கீரை நல்லது. டேடி மம்மி வெட்டிங் டேக்கு வச்சு கொடுத்தாங்க தெரியுமா? அந்த தோலோட ஒன்று வச்சாங்களே. ஆமா ஆமா, அதுதான் அந்த டேபிள்ல இது பண்ணாங்களே. இருக்குல்ல, இதுதான் அந்த டேபிள்ல கேக் பண்ணாங்களே. கேக் பண்ணிட்டு ஒரு பழம் ஒன்று வச்சாங்க. ஆமா ஆமா, அந்த பழம் தான் டாடி. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த கேஷ்யூ இருக்குல்ல, அது மட்டும் தான் பட்டு போயிருக்கு, மற்றது எதுவுமே இதாகல. பட் ஒரு மாதிரி ட்ரையா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா இப்போ வெயில் அதிகம் இங்க. இல்லை, இந்த களை, இந்த புல்லு செடிகள் வந்து இதை அமைக்கிறோம் அப்படியே. ஆமா, அதனால அதை நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ணிடணும் டாடி. சரியான நேரத்துக்கு வந்துட்டோம், இல்லைன்னா சுத்தமா போயிடும். ஆமா டாடி, இங்க லிச்சி இருக்கு. டாடியா? லிச்சி இல்ல, ரம்புட்டான். ரம்புட்டான் இருக்கா? எங்க? அங்க தாத்தா அங்க சொன்னாங்க. இந்த மாமரமுமே மூடி போச்சு எல்லாம். கொஞ்சம் கிளியர் பண்ணி விடணும் டாடி. அப்போ இல்லை இப்படி காயெல்லாம் அப்புறம் எடுத்துடலாமா? ஆமா, அப்புறம் எடுத்துடலாம். ஜேடன் ஜோனா, ஹார்வெஸ்ட் பண்ணுவோமா? யார் ரெடியா இருக்கீங்க? தெரியுமா என்னன்னு? ஆமா, காந்தாரி மிளகா. இதெல்லாமே காந்தாரி மிளகா. பரவாயில்ல, எல்லாம் வளர்ந்துச்சு ரெடி. இங்கேயும் இருக்கு. ஜேடன் நீங்க பாரு, பட்டர்ஃப்ளை இருக்குடா. இங்க பாரு, ஒரு பட்டர்ஃப்ளை ஓடுது பாரு. இது வந்து சிவப்பாக இருக்குங்களா? வெளியே வந்து கிரீனு, உள்ள வந்து இதாக இருக்கும், கொய்யாக்காய் தானே இது? ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாடி. இங்கே தான் வந்து ரொம்ப டென்ஸ் ஆயிடுச்சு இந்த புல்லெல்லாம் வளர்ந்து. ஆமா, ரெகுலராக க்ளீன் பண்ணால் தான் ஃபார்ம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். கீரை இருக்கே. சிகப்பு கீரை. ஆமா, சிகப்பு கீரை. நான் வேற தூக்கணுமா நான் இப்போ? டாடிக்கு ஒரு கிஸ். ஃபர்ஸ்ட் அந்த சத்தம் கேக்குது. ரம்புட்டான் விட இது கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு. சத்தம் ஸ்வீட்டாக கேக்குது. இருக்கும். ஆனா அதே தானே. இது வந்து டாடி, இது வந்து ஸ்கூல் பாய் டாடி. ரம்புட்டான் ஸ்கூல் பாய். ஓகே. இது வந்து ஸ்வீட்டா இருக்கும். நார்மல் ரம்புட்டான் விட ஸ்வீட்டா இருக்கும்.
இது எப்போ வளரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்ப இப்படி வந்து ரம்பூட்டான் ஒன்று பேர் எப்படி ரம்புட்டான்ல பேப்பர் வந்துச்சுன்னு கேட்குறான். அது அந்த தோட்டத்திலேயே கொடுத்துட்டாங்க அதில் வச்சு. அப்போ வந்து ரம்பூட்டான்ல வந்து செடியில ரம்பூட்டான காணும். சரி குட்டியா இருக்குடா, வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே பழம் வரும். டாடி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ வளரும். இது ஒண்ணு வளரும். இது எப்போ வளரும் எப்போ சாப்பிடலான்னு ஜோனா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒண்ணு வளர்ந்தாலே நான் எடுத்து சாப்பிட்டுருவேன். அப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதா? டாடி நான் வெறும் நார்மல் ரம்பூட்டான் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்கூல் பாய் நான் ட்ரை பண்ணது இல்லை. ஓகே, ஸ்கூல் பாய், காலேஜ் பாய். அதான் இவன் ஸ்கூல் பாய் தானே டாடி. இவன் நீ ஸ்கூல் பாய், ஸ்கூல் பாய். இவாடா டேய், ஓடுறத பாரு டிங்கி டிங்கின்னு. நாவல் பழம் என்னாச்சு டேடி அது? பூச்சி அடிச்சிருக்கு. ஆமா, இதுக்கு ஏதாச்சும் ஸ்ப்ரே எல்லாம் இருக்கா? இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதை அடிச்சு விடணும்ல. அப்போ வெண்டைச்செடி. அனி வெண்டைக்காவை பாத்தியா? வெண்டைக்காய் பாக்குறேன் வெண்டைக்காய் செடியை. அப்படியா? புதுசா இருக்கு எனக்கு. இது ஊருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, பக்கத்துலயே இருக்கு. எடுக்கலாமா இது? இது தாத்தா பறிப்பாங்க. பார்ப்போம். நம்ம அப்புறம் எடுக்கும்போது முத்தலா இருந்தா விதைக்கி விட்டுடலாம். இலசா சாப்பிடலாம்னா எடுத்துக்கலாம். மாமா இந்த காயெல்லாம் முத்திருச்சுல மாமா. அதான் இல்ல நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். பார்த்து ஒண்ணுன்னா பறிக்கலாம். பார்த்து இது பண்ணி எடுக்கலாம். வாங்க மக்கள் வாங்க. ஓகே டாடி, ஆல்மோஸ்ட். இதோ இங்க பாருங்க. இங்க பாரு அனி. இங்க பாருங்க. ஏன்னா வெண்டைக்காய் சாப்பிட்டா பிரெயினுக்கு நல்லது. மேக்ஸ் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிடுவேன். எனக்கு மேக்ஸ் பிடிக்கும். அதனால தான் எனக்கு வெண்டைக்காய். ரோபஸ்டான்னு சொல்லிட்டு மரம் அந்த வாழை டபுளா நிக்குது. அது நேந்திர வாழை. இது நல்லா இருக்கு டாடி. பனானாலாம் சூப்பரா இருக்கு. வாழை மரம், வாழை கண்ணு. இதா இருக்கு செவ்வாழை தான். ஆக்சுவலாக என்னன்னா இந்த என்ட்ரன்ஸ்ல இருக்குல்ல, இந்த இது வந்து பெருசா டேமேஜ் ஆகல. உள்ளதான் கொஞ்சம் அங்க ஒன்று பட்டுருச்சு. இலையெல்லாம் பார்த்தியா இந்த இடத்துல ஒரு மாதிரி பூச்சி ஆயிடுச்சு. இங்க பாரு, இந்த இலையை காணும் பாரு வெண்டைக்காய் செடியில. அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி. கொஞ்சம் இப்படி வா. ஆமா ஆமா ஆமா, பூச்சியே இருக்கு. ஸோ நம்ம ஃபார்ம்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. டாடி மிமோசா. மிமோசாவா? சமோசான்வீங்களே. என்னம்மா பண்றீங்க? தொட்டான் சீங்கியா? அது ஏன் தலைய சொறியிற? கேடுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற என்னோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃபார்மை எப்படி மெயின்டைன் பண்ணலான்ற உங்களோட டிப்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பெஸ்டிசைட், கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரல் பெஸ்டிசைட், நேச்சுரலாக மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேடிக்கு ஆல்ரெடி தெரியும்ல, அந்த மருந்தை நம்ம ரெடி பண்ணி செடியில் கண்ணா பின்னான்னு ஸ்ப்ரே பண்ணி விட்டு பூச்சியெல்லாம் துரத்தி வேறு லெவலில் நம்ம ஈல்டு எடுக்க போகிறோம். என்னம்மா? நார்மல் ரம்புட்டான் இது. ஆமாம், இது வந்து அது மாதிரி கிடையாது. சூப்பராக இருக்குல்ல மக்கள்? ஆக்சுவலாக இது நல்லா இருக்குது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இங்கெல்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த இடமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஜெடன் பாபா ஃப்ராகு என்னமாச்சு பாருங்க, இந்த செடி வளர்ந்துருச்சு. ஆமாம், இதெல்லாம் நல்லா இருக்கு டாடி. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கீரை இருக்கு. இதோ பாருங்க. அடடா, ஆமா காராமணி ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். இது பூச்சி, அது இதுலயே லைட்டா பூச்சி வருது. ஆக்சுவலா மழை பெஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் கிளியர் ஆயிரும். அதான் வெண்டைக்காய். அதான் டாடி, இந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க நல்லா இருக்கு. ஸோ இப்போ டிஸ்ட்ராய் ஆன டேடியோட ஃபார்மை வந்து நம்ம நெக்ஸ்ட் சூப்பரா ரெடி பண்ண போறோம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாமா? மஞ்சள் பூசணிக்காய் இங்க பாருங்க. நைஸ், சூப்பர். அங்க பாருங்க, அதுவும் இருக்கே. இது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 month 2 month ஆகும்ல. நல்ல பெருசா வளரும். டாடி ரம்பூட்டான் தான் எனக்கு சேடா இருக்கு. ஆனா 1 year to வெறும் 3 years ஆயிரும் தாத்தா சொன்னாங்க. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இங்க பாருங்க புடலங்காய் இருக்கு. ஒன்னா சொல்லடி. ஃபார்மை சுத்தி பார்த்தாச்சு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு லைட்டா சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, எடுத்துருவோம் டாடி. அடுத்து வாவ், சூப்பராக இருக்குது. என்னதான் ஃபார்ம் டிஸ்ட்ராய் ஆனாலும் பார்த்தியா காட் வந்து எப்படி கிஃப்ட் கொடுத்துருக்காருன்னு தெரியல. இங்கே பார்த்தியா சங்குப்பூ? பார்த்தியா சங்குப்பூ டீ போட்டு குடிக்கலாம். சங்குப்பூ, ஆமாம் சங்குப்பூ சூப்பர் டாடி. இதோட பெருசு சர்ச்சில் உண்டாச்சாங்க. அப்படியா? ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட். கொஞ்சம்
நல்லா இது வளர்ந்துட்டு அதான் இங்கே எல்லாமே க்ளீன் பண்ணணும் டாடி ஓவரால். மணத்தக்காளி தான். ஆமாம். இதெல்லாம் மணத்தக்காளி. ஸோ ஓவராலாக இங்கே பாருங்கள் எல்லாமே நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ணோம். துளசி செடி பாருங்கள், துளசி செடி சூப்பராக இருக்குது. அனி ஒரு துளசி டீ போட்டு கொடுறி. லுக் அட் தட். வாவ். மம்மி கொய்யா கொய்யா கொய்யாக்கா பார்த்தீங்களா மக்கள்? ஓகே ஓகே, அப்போ இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம இப்போ கிளியர் பண்ணோம். இங்கே ஒரு பூச்சி இருக்குது தெரியுதா? தெரியுதாங்க? ஆமாம் அது பாருங்களேன் ஃபுல்லாக பூச்சி. ஐயோ இவன் வந்து விளையாடிட்டு இருக்கான் ஜாலியாக இந்த பூச்சி. ஐ மேன் வேர் ஆர் யூ ஃப்ரம்? கீழே பாருங்கள் நிறைய ட்ரெயின் பூச்சி இருக்குது, மரவட்டை. ஆமா வாட் ஆர் யூ டூயிங்? குழம்பு வைக்கிறேன், அவியல் வச்சிருக்கேன். அவியலா? அவியல் அவியலே மீன் குழம்பு, பெருங்குழம்பு. நீ உனக்கு அவ்வளோதான். அவ்வளோதானா? ஆமாம். ஆக்சுவலாக நம்ம மக்கள் வந்து மத்தியானம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் காலையில் சாப்பாடு இன்னும் சாப்பிடலையே. அனி என்னடி இருக்குது காலை மார்னிங்? என்னடி உப்மா? உப்மாவா? உப்மா வித் பனானா. ஓ உப்மாவாடி. எனக்கு மரியாதையாக சப்பாத்தி போட்டு கொடு. சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் எனக்கு வேணும். உடனே ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணி கொடு. அனி வாங்கிட்டீங்க? போட்டு தடி எப்படியாச்சு எனக்கு வேணும். நல்ல டாக்டிக்ஸாக இருக்குது. வீட்லேயும் அப்படிதான், எல்லாம் இட்லி எல்லாம் ரெடியாக இருக்கும். சப்பாத்தி வேணுமாங்க, சப்பாத்தி மாவு பிசைவேன். இனி சப்பாத்தி மாவு இல்லை, நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அவன் வந்து எனக்கு பண்ணி கொடுப்பான். ஏன்னா வந்து குட் கேர்ள். நீ கேட்டோன்னா நான் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன். நீ கேட்டோன்னா வந்து வாங்கி தராதான். நீ கேட்டோன்னா சுடிதார் வாங்கி கொடுத்துருக்கேன். நீ கேட்டோன்னா துப்பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். நீ கேட்டோன்னா கோல்டு வாங்கி கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கேண்ணா. சரி ஓகே, அது எதுவும் சொல்லிடாத. வீடியோவில் என்ன அசிங்கப்படுத்துறதே இந்த குடும்பத்துக்கு வேலையாகி போச்சு. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வா, இந்த இடமே ரொம்ப அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இந்த இடம்லாம் ஒன்றுமே ஆகல. இது எப்படி இருக்கு பாரு நீ, அப்படியே வெல்வெட்டு. ஹாய் ஸ்கூபி. என்ன சொரிஞ்சுக்கிட்டு இருக்கான்? ஹாய் நாய்க்குட்டிக்கு ஹாய் சொல்லி விளையாடிட்டு இருக்கீங்க. பார்க்குதாங்க. அது பார்க்குது. யாரா இவன் எங்கேருந்தோ வந்திருக்கானே, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோமே. நல்லா இருக்கியாடா? டாடி நான் இங்க இருந்தா அந்த பிளான் பண்ணாங்க. அதுவுமே அதை காட்டுங்க, அது வளர்ந்துருக்கான்னு. இது பாரு ரிலீஃப் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாரு. கத்திரிக்காய் தானே இது? இங்கே பாருங்க, அதுலேயும் வந்து ஒரு ஆர்மி இறங்கியிருக்கு, எறும்பு ஆர்மி. அவங்க ஏதோ போய் வீடு கட்டிட்டு இருக்காங்கடி. எறும்பு வீடு பார்க்குறீங்களா? இதான் எறும்பு வீடு. சரிடா, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல, என்ஜாய் பண்ணேன். ஆல்ரைட், ஆல்மோஸ்ட் சுற்றி பார்த்தாச்சு. வெளியே இருக்கக்கூடிய குரோட்டைன்ஸ்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த ஃப்ளவர்ஸ்க்குலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சொல்லுமா? வாவ். இது ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜோனா அப்புறம் சித்தி மம்மி வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. இது டாடி மாது, இது குட்டி டாடி மாது, இது எந்து. பாருங்க, மூன்று பெண்மணிகள் வச்ச செடிகள் வந்து அழகாக வளர்ந்துருக்கு. வெரி குட், கங்க்ராட்ஸ். சூப்பராக இருக்குல்ல? கேக்டஸ் இருக்கா? எங்க? ஏய் ஆமாம், அங்கே எப்படி வந்துச்சு இந்த கேக்டஸ்? பாலைவனத்தில் இருக்கிறது நம்ம வீட்டில் இருக்கா? எப்படி? டாடி வந்து செடியோட பேசிட்டு இருக்காங்க. சரி உள்ள போலாமா? லைட்டாக சாப்பிட்டு வந்துடுவா டாடி. சரி, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபார்மை ரொம்ப இதாகிடுச்சு. இனி அதை எல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. க்ளீன் பண்ணிடுவோமா? ஒரு க்ளீனிங்கை போட்டுருவோமா? அடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ தம்பி தங்கச்சி, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸும் இருக்குது. அடுத்து ஹார்வெஸ்ட் தான் பண்ணணும். நம்ம கூடிய விரைவில் பண்ணிடுவோம். தேங்க்யூ வெரி மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லாஸ்ட் டைம் அப்பாவோட ஃபார்ம் டூர் நான் போட்டிருந்தேன். ஒரு சின்ன ஃபார்ம் தான், ஆனால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, அப்பாவோட ஃபார்ம் சூப்பராக இருக்குது, இதே மாதிரி நீங்கள் நிறைய செடி வைங்க. ஸோ இந்த கார்டனிங் பண்ணுறோம்ல, ஒரு ஃபார்மரோட லைஃப் வந்து எப்போவுமே ஸ்ட்ரகிள்ஸ் நிறைஞ்சது தான். அதே தான் தோட்டக்காரருக்கும் அதே தான், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தானே. இப்போ பாருங்கள், இதை வந்து டெய்லி நம்ம பராமரிக்கணும். பராமரிக்கலைன்னா அந்த செடிகள்லாம் எவ்வளோ வாடுது. ஆக்சுவலாக செடியை வந்து டாடி குழந்தைங்க மாதிரி பார்க்குறாங்க. சென்னையில் இருக்கும்போதும் அதுங்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்ன ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 வேளை தண்ணி ஊற்றுவேன், காலையில் சாயங்காலம். தண்ணி ஊற்றுனது ஒரு 2 months ஊற்றாதனால இப்படி ஆயிடுச்சு. பட் ஓகே, அது கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த சீட்ல இருந்து ஒரு லெவல் வரைக்கும் வளரும்ல, அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு கேஷ்யூ செடி வந்து பட்டு போச்சு. அதான் வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கு. பட் பார்த்துக்கலாம், 10 கேஷ்யூ செடி வாங்கி வச்சிருவோம். ஜேடன் டோரை ஓபன் பண்ண மாட்டான், பூட்டி வச்சிருக்கான். மம்மி ஃபோன் தரலனால. ஏய் ஜேடன், டோரை பூட்டிட்டானா? ஏய் தொர்றா. ஜேடன், ஏன் அப்படி பண்ற? அப்படி பண்ணுவியா? என்ன மாமா, என்ன பண்றீங்க? நான் அவியல் பண்ணேன், முடிஞ்சிச்சு. அது நீ கிளறணும். மீனுக்கு தாளிச்சிட்டு இருக்கு. மீன் எங்க இருக்கு? இங்கதான் அங்கே இருக்கு பாரு. ஓ வாவ், ஃபிஷ். ஐ லவ் ஃபிஷ். ஆமாம்மா, ஃபிஷ் இல்லை ஃபிஷ்.
ஃபீஷ் ஃபீஸ்ட். ஐ மீன் டாடி நீங்க ரொம்ப லக்கி. ஏன் நீங்க உப்புமா சாப்பிடாம எஸ்கேப் ஆயிட்டீங்கல்ல. எஸ்கேப் ஆயிட்டேனா? குழம்பு இருக்குல்ல. எஸ்கேப் இல்லை, நான் உப்புமா தான் இப்போ சாப்பிட்ணும். மீன் குழம்பு ரெடியாக இன்னும் டைம் ஆகுமேம்மா. நீங்க ரொம்ப லக்கி டாடி. எஸ்கேப் ஆயிட்டீங்க. என்ன இப்போ நீ சாப்பிட்டேன்னு உனக்கு ஃபீலிங்காக இருக்கா? போக ரெடியா இன்னும் கோச்சிக்கிட்டு ஓடுறா. பார்த்தீங்களா, என்ன மாதிரியே அவளுக்கும் உப்புமா பிடிக்கல, உப்புமா அலர்ஜி. ஆனால் உண்மையாகவே வந்து டேடியோட ஃபார்ம் இப்படி ஆயிடுச்சு இல்லமே, அதை நினச்சி உண்மையாக ஃபீல் பண்ணுறது வந்து அப்பா தான். ஏன்னா அவங்க தான் வந்து அந்த ஃபார்மை கிரியேட் பண்ணது, அந்த செடிகளை தோளில் வச்சு சுமந்து கொண்டு வந்து போட்டு ஒவ்வொரு நேரமும் அங்கே தான் இருப்பாங்க. காலையில் எழும்புனா ஒரு 11 மணி நேரம் அங்கே போய் புல் பிடுங்கிட்டு செடிக்கிட்ட பார்த்து பேசிட்டு எல்லாம் வருவாங்க. நம்ம எங்கே போனாங்கன்னு தேடினா அவங்க அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து அந்த வருத்தம் இருக்கும். இப்போ நான் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபார்முக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் உண்மையான ஃபீலிங் வந்து டேடிக்கு இருக்கும். இப்போ அம்மாவோட ஸ்பெஷல் ஃபிஷ் கறி ரெடி ஆகிட்டு இருக்கு. அவன் வந்து என்கிட்ட சண்டை போடுறாமே, நீங்கள் லக்கி உப்புமா சாப்பிடாம மீன் சாப்பிட போறீங்கன்னு. எங்க அவ என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போனா, மேலே போயிட்டால அக்காவை வர சொல்லு. அம்மாவோட அடுக்களை, மாடர்ன் அடுக்களை சுத்தம் பண்ண திரும்ப எல்லாம் அப்படி போட்டு வச்சிருக்கு. இனிதான் அடுத்தது அடுக்கணும். ஸ்பெஷல் அவியல் ரெடி ஆயிட்டு இருக்கு. அது கூட வந்து பாருங்க ஸ்பெஷல் ஃபிஷ் கறி ரெடி ஆயிட்டு இருக்கு. என்ன டாடி எஸ்கேப் ஆயிட்டாரு உப்புமா கிட்ட இருந்து. அவன் சாப்பிடுவான் மக்களே, பழம் வச்சு சாப்பிடுவான். ஒரு முட்டை சாம்பிள் பண்ணி வச்சிருக்கேன், அனாசி பழம் வெட்டி வச்சிருக்கேன், முட்டை இருக்குது அவனுக்கு, பெரிய நேந்திரம் பழம் இருக்கு. இது போதாதா மக்கள் அவனுக்கு? இப்போ டாடி வந்து மீன் குழம்பு இருந்தா நைஸா டாடி வந்து நைஸா எடுத்து சாப்பிடுவாங்களே. நான் சாப்பிடு மக்களே, நீயும் இப்ப சாப்பிடு மக்களே. ஆல்ரைட் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், லைட்டா சாப்பிட போறேன். என்னடி இது உண்மையாவே உப்புமா வாடி? எவ்வளவு வெரைட்டியா உங்களுக்கு இருக்கு பாருங்க. வெரைட்டியா இருக்கா? உப்புமா, பழம், ஒரு பைனாப்பிள். அது வந்து சித்தப்பா யாரோ வாங்கி தந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பைனாப்பிள், இந்த கிழங்கு, முட்டை. இந்த கிழங்கு தான் ஃபார்ம்ல இருந்து எடுத்தது. பாருங்க இவ்வளவு ஆர்கானிக்கா தரோம். பொடி போட்டு இல்ல போடுது டேடி, இதெல்லாம் நல்லா இல்லை டேடி. பொடி போட்டு வாங்காதே. நோக்கு பொடியா? இதான் முட்டைக்கிழங்கு. முட்டைக்கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த முட்டைக்கிழங்கு முட்டைச்சேம்பு. ஆக்சுவலாக என்னன்னா, நான் இது சாப்பிட்ருக்கேன், ஆனால் அதோட பேர் தெரியாது. இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். கொஞ்சம் 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 போதும். நல்லா இருக்கும் மக்களே, தொட்டு தின்னு. இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் வந்து சாயங்காலத்துக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி நாங்கள் இதான் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். தாத்தாக்கு ஒரு 1.5 கிலோ இடம் இருந்தது, ஃபுல்லாக இதான் வச்சுருப்பாங்க எங்கள் அப்பா. இந்த முட்டை சேம்பு, அப்புறம் சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, இந்த அது 2 தான். முக்கிழங்கு நடி கொண்டு வந்து அது, அப்புறம் பிடிக்கரணை. இந்த பிடிக்கரணை நிறைய கிழங்கு வெரைட்டிஸ் இருக்கு கன்னியாகுமரி. நிறைய இருக்குது நிறைய. நீங்கள் கண்டிப்பாக கன்னியாகுமரி வந்தீங்கன்னா அந்த கிழங்கு எல்லாத்தையும் சாப்பிடுங்க. இப்போ அந்த இடம் எல்லாம் எங்களுக்கு இல்லை. நீ எனக்கு உப்புமா பிடிக்காதுமே. பிடிக்கணும், எதுனால அம்மா தான் வச்சுக்கணும். நாளைக்கு எனக்கு சப்பாத்தி, இட்லி, பூரி எல்லாம் பொங்கல் எல்லாம். ஸோ நமக்கு பிடிச்சது கிடைக்கலன்னா கிடைக்கிறத வச்சு வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி வைஃப் என்ன கொடுத்தாலும் சாப்பிடணும். சரியா? ஏய், அங்கேயே வந்து எனக்கு இதான் வேணும் அதான் வேணும் நீ என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருக்கேன். உப்புமானா அவ்வளோ கிண்டலா இருக்கா? அப்படி இல்லடி, ஊருக்கு வந்திருக்கோம், ஸ்பெஷலாக ஏதாச்சும் அம்மா பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சா உப்புமா. அவங்களையும் நம்ம தான் கூட்டிட்டு வந்தோம். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், நீ பண்ணு. வந்திருக்க ஜாலியா. இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 ஐட்டம்ஸ் உங்களுக்கு வெரைட்டியா இருக்கு பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் யாருமா இது? இதுதான் நான் தான் பேம்பஸ் போட்டிருக்கேன். மம்மாவா? மம்மா பேம்பஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேடின்னா, அதுக்கப்புறம் இப்போ மம்மின்றான். தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உப்மாவோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ ஹார்வெஸ்ட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. வெயிட் ஃபார் இட் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜோனா வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பாடு சாப்பிட போகிறேன். ஸோ உங்களோட டே எப்படி போயிட்டுருக்கு? உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன லஞ்சுக்கு? உப்மா நல்லா இருக்குமே, சூப்பராக இருக்குமே. இஞ்சி, சுக்கு, மிளகு, திப்பிலி அதெல்லாம் போட்டிருக்கீங்களா? எல்லாம் போட்டு உப்புமா நல்லா இருக்கு மக்களே. உப்புமா ரொம்ப ஹெல்தி. வெளியூரில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் உப்புமாவோட அந்த பவர் என்னன்னு. ஸோ வெரி ஹாப்பி. உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன லஞ்சு அதை வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திப்பிலினா ஒரு மருந்துமா, இட்லி இல்லைடா, திப்பிலி அது ஒரு மெடிசன் மக்கள். அது நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் டான்சி. பாய் பாய். ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ், நல்லதே நடக்கும். See you all tomorrow. Bye bye. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி பேச்சு.